ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, சாப்பிட்ட உடனே மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் போடு, நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு குட் ஃப்ரெண்டே இல்லைங்க, அவங்க இருக்கிறதுலே ஒரு பேட் ஃப்ரெண்ட். ஏன்றதை வீடியோ இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் தாங்க. ஒரு கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கிறீங்க மத்தியானம் எடுத்த உடனே தூங்குனீங்கன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்க ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் தான். பட் அது லாங் டேர்ம் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 5 ஷார்ட்டேஜான விஷயங்கள் வருதுங்க. ஃபர்ஸ்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஆர்டி, அதாவது கேஸ்ட்ரோ ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், அசிடிட்டி, இன்டைஜஷன், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன், ஸ்டமக் அப்செட், இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு போகிற சர்க்கடியம் ரிதம் வந்து மாறிடுதுங்க. நம்ம மத்தியானம் தூங்குறோம், ஆனால் நைட்ல வந்து தூங்குறது இல்லை. நைட்ல தூங்கினா சர்க்கடியம் ரிதம் மாறதுனால அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஒரு சோர்வு, ஞாபகமின்மை, இந்த மாதிரி விஷயங்கள் வருது. மூணாவதா பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் எல்லாமே ஒரு கெட்ட கொலஸ்ட்ராலா மாறுதுங்க. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் ஹை ஆகும்போது என்ன ஆகும்னா மெயினாக பார்த்தீங்கன்னா வயிற்று சுற்றி இருக்க கொழுப்பு வந்து ஜாஸ்தி ஆகுதுன்றாங்க. ஸோ அதனால பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வருதுங்க. நாலாவதா வந்து நம்மள இன்சுலின் வந்து ஒழுங்கா வேலை பார்க்காதுங்க. ஸோ இன்சுலின் எதுக்காக தேவைப்படுதுன்னா கார்போஹைட்ரேட் ரெகுலேட் பண்ற விஷயத்துக்கு ரொம்ப அவசியம். ஸோ இதனால டைப் 2 டயபிட்டிஸும் வருதுங்க. அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒன்று வந்து லோ கார்போஹைட்ரேட் இருக்க டயட் எடுத்துக்கணும். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்ட உடனே ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஒரு மினிமல் ஆக்டிவிட்டி கொடுங்க. செடன்ட்ரியே இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மத்தியானம் சாப்பிட்ட உடனே தூங்காதீங்க. இது ஒரு டிக்டமாவே ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.